அடுத்தபடியாக நமது பாபுல் சலாம் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ஸ்தாபகர் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அஃப்ஸலுல் உலமா அதிபே ஃபாசில் சர்க்கார் நாயகம் ஷுஹூதி ஷா ஃபைசி பாக்கவி ஹதரத் கிபிலா அவர்கள் உரையாற்றிருக்கிறார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू. इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஷம்சுல் இர்ஃபான் ஹஸரத் இர்ஃபான் ஷா கிபிலா தாமத் பரகாத்துல் ஆலியா மற்றும் சங்கை மிகுந்த மார்க்கத்தின் தூண்களாகிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், சமுதாயத்தின் புரவலர்களாகிய கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தாய்மார்கள், சிறுவர்கள், பெரியோர்கள் மற்றும் பட்டம் வாங்கக்கூடிய உலமாக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆஃபியத்தின் சலாமத்தும் நீண்ட வயதும் கொடுத்து அருள் புரிவானாக. மேலும் பல்லாண்டுகள் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மார்க்க சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆயத்தை நாம் கவனத்தில் கொண்டு வந்தால் நம்முடைய இரண்டு உலகத்திற்கும் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். சுருக்கமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும் வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், இதில் இருக்க விஷயம் எல்லாமே அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். யாரை சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா? வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன். ராஷிதீன் என்றால் நேர்வழி பெற்றவர்கள் என்று பொருள். நேரான வழி ருஷ்து என்று சொன்னால் தெளிவான மன தெளிவுடனே நேரான பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்று பொருள். அவர்களை பற்றி யார் என்ன நிபந்தனை சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா? ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அவர்களுக்கு ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஹப்பத்தாக ஆக்கி வைத்து விட்டான். வ ஸய்யனஹு ஃபீ குலூபிஹிம், அவர்கள் உள்ளத்திலே ஈமானை அலங்காரம் செய்து விட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதிகமாக துவா செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹ்மதில் வருது, நஸஈல வருது, இமாம் புகாரி இமாம் அவர்கள் அதபுல் முஃபரதில் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஹப்பிபி இலைனில் ஈமான், யா அல்லாஹ் ஈமானை எங்களுக்கு முஹப்பத்தாக ஆக்குவாயாக. வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா,
அந்த ஈமானை எங்கள் உள்ளங்களில் அலங்காரம் செய்வாயாக. வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், குஃப்ரையும் பெரும்பாவத்தையும் சிறுபாவங்களையும் எங்கள் கல்புகளிலே வெறுப்பானதாக ஆக்குவாயாக. வஜஅல்னா மினர் ராஷிதீன், ராஷிதீன்கள் எங்களை ஒருவராக நீ ஆக்குவாயாக. அந்த ஆயத்தை அப்படி இக்திபாஸ் செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த துவா முஸ்னத் அஹ்மதில் வருது. அப்போ அன்பர்களே, ஒன்று இருக்கு அசலுல் ஈமான், ஈமானுடைய அசல். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒருவன் சொன்னான், அவன் மூமினாக ஆயிட்டான். அசலுல் ஈமான் கல்வியில் வந்துருச்சு. ஈமான் தாரி ஆயிட்டார், மூமின் ஆயிட்டார். இதோட போதுமா? மூமின் ஆயிட்டார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். அவர் நிரந்தர நரகை விட்டு விடுதலை பெற்று விடுவார். அது போதும், அவருக்கு போதுமா? ஆனால் சஹாபாக்கள் சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு, அது பத்தாது, அடுத்த அந்தஸ்து ஒன்று இருக்குது. அது என்னங்க? முஹப்பத்துல் ஈமான், அந்த ஈமானின் மீது காதல் கொள்வது. இது ரெண்டாவது அந்தஸ்து. அதோட போதுமா? அதுக்கு அடுத்த அந்தஸ்து ஒன்று இருக்கு, தஸீனுல் ஈமான், அந்த ஈமானை அலங்காரம் செய்வது. இப்போ நாம் கலிமா சொல்லியாச்சு, இஸ்லாம் மூமின் ஆயிட்டோம், அதோட போதும்னு நினச்சிக்கிறோமே. நாம் மூமின் ஆயிட்டோமே, இதுக்கு மேலே அடுத்த படித்திர என்ன நினைக்கிறோமே, இதுக்கு மேலே முன்னேறது என்ன நினைக்கிறோமே. இதெல்லாம் மார்க்கத்தில் குர்ஆன் சொல்லுது, ரசூல் ஹதீஸ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹப்பத்துல் ஈமான்னா என்ன? தஸீனுல் ஈமான், ஈமானை அலங்காரம் செய்வதுனா என்ன? அன்பர்களே, வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறி இருக்கிறாரா பார்க்குறோம். என்னங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொட்டி கடை வச்சுருந்தாருங்க, இன்னும் அதே பொட்டி கடை தான், முன்னேறவே இல்லையா வாழ்க்கையில்? அவர் என்னங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடிசை வீட்டில் இருந்தாருங்க, அதே குடிசை தான், முன்னேற ஓட்டு வீடு கூட ஆகலை, வீடுலாம் கட்டலை, இன்னும் முன்னேறவே இல்லைங்க வாழ்க்கையில். அன்பர்களே, உலகத்தில் முன்னேறி இருக்கிறாரா வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்குறோம். 20 வருஷமாக வெளிநாடு போகிறேப்பா, என்னப்பா சம்பாரிச்சு, என்னப்பா வீடு கட்டினேன், இல்லைங்க அதே வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை வாழ்க்கையில், வேஸ்ட்டு, தண்ட சோறு அப்படிங்கிறான். இவ்வளோ காலம் கவர்மெண்ட் வேலை செய்கிற, என்னப்பா 20 லட்சம் கடன் தாங்க இருக்குது, முன்னேறவே இல்லை, வேஸ்ட்டு, தண்டம் சொல்கிறோமா இல்லையா? இப்போ உலகத்தில் முன்னேறணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு ஆசை இருக்குது. அதில் யார் மேலாக வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஈமான்ல அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போயிட்டியா? யாராவது யோசிக்கிறோமா? கலிமா சொல்லிட்டோங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல், வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அகில உலகிலே அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, நமக்கு ரப்பாக இருப்பவன் யாரும் இல்லை, ரஹ்மானாக இருப்பவன் யாரும் இல்லை, ரஹீமாக இருப்பவன் யாரும் இல்லை, பிறந்து இருந்து மௌத்து வரை நம் தேவைகளை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை, காலையிலிருந்து மாலை வரை அணுவத்தனை தேவைகளை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. இது கலிமா. கலிமா கல்பில் வந்துருச்சு, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கல்பில் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன வரணும்? முஹப்பத்துல் ஈமான், அல்லாஹ் கொடுத்த அந்த ஈமானை நீ நேசிக்க வேண்டும்ட்டாங்க சொல்ல. ஈமானின் மீது அளவு கடந்த காதல் வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், ரசூலும் சொல்றாங்க. இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது காதல்னா என்ன? அல்லாஹ் தான் இலாஹ் என்று எப்ப நீ விளங்கி விட்டாயோ, லா இலாஹுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகில் எந்த வஸ்துவும் இலாஹ் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் இலாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவை நிறைவேற்றுபவன் அகில உலகத்தில் யாருமே இல்லை. என் தந்தை என் இலாஹ் இல்லை, என் தந்தை தான் இலாஹ் இல்லை. என் தாய் என்னை பெற்றெடுத்த தாய் தான் இலாஹ் இல்லை. என் உஸ்தாத் எனக்கு கற்றுக் கொடுத்த உஸ்தாத் தான் இலாஹ் இல்லை. என் ஷேக் எனக்கு மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுத்த ஷேக் தான் இலாஹ் இல்லை. என் இலாஹ் யாருங்க? அல்லாஹ் ஒருத்தன் தான் இலாஹ். அல்லாஹ் ஒருத்தன் அர்த்தம் என்ன? எங்க நஃபியோ அங்கதாங்க இஸ்பாத்து. என் தாய் எனக்கு இலாஹ் இல்லை, அந்த அல்லாஹ் யா இலாஹ் அப்படி சொல்ல மார்க்கம். என் தந்தை என் இலாஹ் இல்லை, அந்த அல்லாஹ் யா இலாஹ் அப்படி சொல்ல. என் தந்தை என் தேவையை பூர்த்தி செய்யல, என் தந்தையில் ஐனா இருக்கிறானே அந்த அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செஞ்சான். என் தாய் என் தேவையை பூர்த்தி செய்யல, என் தாயில ஐனா இருக்கானே அந்த அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்தான். அந்த அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செஞ்சான். இந்த தாயுடைய தோற்றத்தில் இதுவரை என்னை வளர்த்தவன் யாரும் இல்லை. சூரத்தே மாதரி மேலுபாயா துஜே, சூரத்தே பீதரி மே சம்பாலா துஜே. இந்த உஸ்தாத் எனக்கு கேள்வி கற்றுக் கொடுக்கிறாரே, இவர் எனக்கு இலாஹ் இல்லை, ரப்பு இல்லை, என் தேவை இவர் பூர்த்தி செய்யவில்லை. இந்த உஸ்தாதில் இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், குர்ஆன் கற்றுக் கொடுத்தது உஸ்தாத் இல்லை, ரஹ்மான் ஆகி அல்லாஹ் உனக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்தான். அர் ரஹ்மானு, அப்ப நீ இந்த உஸ்தாத் எனக்கு இலாஹ் இல்லை, அங்க 7 வானத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, அந்த அல்லாஹ் இலாஹ் அப்படி சொல்ல. இந்த இடத்துல சொன்னோம்
உஸ்தாத் எனக்கு பாடம் சொல்லி தர்றாங்களே, இந்த உஸ்தாத் இலாஹ் இல்ல, உஸ்தாது கூட இருக்கிறான் பாருங்க, அந்த அல்லாஹ் என் இலாஹ். என் ஷேக் எனக்கு இலாஹ் இல்ல, என் ஷேக் கூட ஐலா இருக்கிறான் பாருங்க, அந்த அல்லாஹ் எனக்கு இலாஹ். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஷேக்குடைய போர்வையை போத்திக்கிட்டு அவன் தாங்க வந்திருக்கிறான். உஸ்தாதுடைய போர்வையை போத்திட்டு அவன் தாங்க வந்திருக்கிறான். உன் தந்தையுடைய போர்வையை போத்திட்டு அவன் தாங்க வந்தான். அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் சொல்றான். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். ஐனமா துவல்லு, இது குர்ஆன் சொல்லுது. நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கிறது. உன் தந்தையின் பக்கம் நீ பார்த்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான். உன் தாயின் பக்கம் பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான். நீ உன் மாணவரை பார்த்தாலும் அல்லாஹ்வின் திருமுகம் தான். அகில உலகத்தில் யாரை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கு. நண்பர்களே, முஹப்பத்துல் ஈமான் என்ன? ஈமானை காதல் கொள்வது என்றால் என்ன? எப்ப நீ அல்லாஹ்வை இலாஹாவாக்கிட்டியோ, அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை விளங்கி விட்டாயோ, கலிமா காதல் வந்தா என்னவாகும் தெரியுமா? எப்படி காதல் பித்து பிடிச்சவன் 24 மணி நேரமும் அந்த யாரை காதல் கொள்கிறானோ அவன் சிந்தனையிலேயே வராத்துறானோ, உன் சிந்தனையில கலிமா குடி வந்துடணும். அப்படியே எந்த வஸ்துவை பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். காதல் பித்து கல்புல ஏறிடும். நண்பர்களே, காதல் பித்து பிடிச்சி போதுங்கிறாங்க பார்த்தீங்களா? கலிமாவுடைய பித்து பிடிச்சிடணும். அவன் காதல் நாடி நரம்புகள்லாம் ஊடுருவுதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? உன் கலிமா உன் நாடி நரம்புகள்ல ஊடுருவிடணும். அப்படியே எந்திரிச்சா கலிமா, உட்கார்ந்தா கலிமா, படுத்தா கலிமா, பார்த்தா கலிமா, அமர்ந்தா கலிமா, நகர்ந்தா கலிமா, உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் கல்புக்குள்ள ஊடுருவிடணும். அன்பர்களே, காதல் என்பது நல்லா விளங்கிங்க. அது வெறும் கண்ணில் இருப்பது பேர் காதல் இல்ல, வெறும் அப்பப்ப நினைச்சுக்கிறது பேர் காதல் இல்ல. உண்மை காதல் என்றால் உன் நாடி நரம்புகள்ல ஊடுருவிடும். நண்பர்கள், நீ எந்திரிச்சா உன் காதலி நினைவு வரணும். தலையை தூக்கலாம், என் காதலி இப்படித்தான் தலையை தூக்குவான்னு நினைக்கணும். நீ உட்கார்ந்தா உன் காதலி இப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு நினைப்பு வரணும். 24 மணி நேரம் உன் கல்வை உன்னை எந்திரிக்க விடக்கூடாது, உன்னை உட்கார விடக்கூடாது. அந்த சிந்தனை ஊடுருவிடணும். அதுக்கு பேர் காதல். அது நீ மோமின் என்று எப்ப நினைப்படுறது? கலிமா சொன்ன நம்மளாம் மோமின்ல, இஸ்லாம் நான் மோமினா இருக்கேன் எப்ப நினைப்பு வருது? இவனுக்கு ஓட்டர் ஐடியில் பேர் கேட்குறாங்க, மதம் நாங்கள்லாம் முஸ்லீம். கணக்கெடுக்கிற சென்சஸில் பேர் எடுக்கிறோம், நாங்கள்லாம் முஸ்லீம். அப்போ தான் நினைப்பு வருது. இதுக்கு பேரா இஸ்லாம் ஈமான்? ஈமான் அதுவல்ல. ஈமான் என்பது உன்னுடைய நாடி நரம்புகளில் 24 மணி நேரமும் உள்ளே இருக்கணும். அதுக்கு பேர் ஈமான். வலாக்கின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய கல்புல ஈமானை அல்லாஹ் திணிச்சிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சஹாபாக்கள் கண் திறந்தால் கலிமாவை பார்த்தாங்க. அல்லாஹ் தவிர வேறு எதையும் இலாஹ பார்க்கவே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்தாக பார்க்கவே இல்லை. ஏன் ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி ஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு தேவை முன் வந்தால் அது அல்லாஹ் பூர்த்தி செய்றானான்னு பாரு. பூர்த்தி ஆகும்போது அல்லாஹ் பூர்த்தி ஆகிறானான்னு பாரு. அதுக்கு பின்னாடி அந்த தேவையை நீ அனுபவிச்சுக்கோ. அப்படி இல்லாம நீ அந்த சிந்தனையே இல்லாம இருந்தால் வெக்கம் கெட்டவனி. பத்தினியான பெண், அவள் மேல் ஒரு விரல் பட்டால் திரும்பி பாப்பா, யார் அந்த விரலுக்கு சொந்தக்காரன்? இந்த விரல் என் கணவருக்கு சொந்தமானது, என் மேல் படக்கூடிய என் தோளில் படக்கூடிய கை என் கணவருக்கு சொந்தமானது என்று பார்த்த பின்னால் அவள் சந்தோஷமா சும்மா இருந்துக்குவா. அவள் தான் பத்தினியான பெண். எவன் கையா இருந்தால் எனக்கு என்ன? எவன் மூலமா என் தேவை பூர்த்தியான சொன்னா பத்தினியான பெண்ணா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப ஈமான்ல பத்தினி யார் தெரியுமா? உனக்கு முன்னாடி ஒரு தண்ணி வந்துச்சு, தண்ணி கொண்டு கொடுத்தாங்க, இந்த தண்ணியிலிருந்து என் தேவை போல நீதான் இல்ல புத்தி சேர, நீதான் எனக்கு ரப்பு, நீதான் எனக்கு இலா. இந்த தண்ணீராக அறுப்ப ஒரு சொட்டு தண்ணீராக இருந்தாலும் சரிதான், அதை உன்னை தவிர யாரும் பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியாது. இப்ப இப்ராஹிம் தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இங்க இருக்கு, நல்லா யோசிங்க. இப்ராஹிம் அதுக்கு சிந்தனை கொடுத்தது யாரு? நடந்து போறது குவத்து கொடுத்தது யாரு? அவங்களுடைய குவத்து அல்லாவது. அவங்களுக்கு தண்ணி அங்க இருக்கிற இல்மு கொடுத்தது அல்லாவது. நடந்து போறதுக்கு ஹயாத்து கொடுத்தது அல்லாவது. அந்த ஹயாத்து அல்லாவது, இல்மு அல்லாவது, தண்ணி கொண்டு வரும் என்ற நாட்டம் அல்லாவது, குதிரத் அல்லாவது, கைகால் அசைக்கிறாங்க குவத்து அல்லாவது, சமாத் அல்லாவது. தண்ணி வேணும் கேட்டாங்களே, காது கேட்ச சமாத் அல்லாவது. தண்ணி எங்கிருந்து பார்த்தாங்களே, பசாரத் அல்லாவது. தண்ணி வேண்டுமா இந்தாங்க பிடிங்கன்னு சொன்னாங்களே, கலாம் அல்லாவது. அவங்க இல்லவே இல்லை அந்த இடத்துல இப்ராஹிம். இப்ராஹிம் யாருங்க? வெறும் தோற்றம் தான் அது. அந்த தோற்றத்தில் இருந்தது மௌலாவை தவிர வேற ஒருத்தரும் இல்லை. இது கதவு, இரும்பாலான கதவு என்று சொல்கிறோம். கதவு என்பது வெறும் தோற்றத்துக்கு பேரு. இருக்கிறதெல்லாம் இரும்பு தாங்க அங்க இருக்குது. அந்த கதவில் காட்சியளிப்பு தான் இரும்பு என்று வேற இல்லை.
மண்ணில் என்று வந்த மண் சட்டி இருக்கு பாருங்க, சட்டி என்ற பேர் அந்த பொருளுக்கு உரியது. மண் பானை, பானை என்ற பேர் அங்கே உரியது. இருப்பதெல்லாம் மண்ணு தான். மண்ணாலான கோப்பைன்னு சொல்றோம். நீ கோப்பைன்னு சொல்லு, சட்டின்னு சொல்லு, 1000 பேர் வச்சுக்கோ. மண் சட்டி கடையில் இப்போ 1000 சட்டி வச்சிருப்பான். பெயர்கள் தான், உருவத்துக்கு தான் பேரு. எல்லாமே மண்ணு தான். எல்லாம் மண்ணை தவிர வேற இல்லைங்க. மண்ணில் நின்று வந்தது எல்லாமே மண் என்றால் அது பொய் இல்லை. பொன்னில் நின்று வந்தது எல்லாமே பொன்னின். இவருக்கு காதுல கம்மல், அது என்ன இருக்குது? நகைதாங்க இருக்குது. தங்கத்துக்கு தான் தங்கம் தன்னை ஒரு சூரத்திலே ஒரு தோற்றத்திலே இப்படி அறிமுகப்படுத்தி கொண்டது. அதற்கு பெயர் நாம் கம்மல் என்று வைத்தோம். தங்கம் வேறு ஒரு தோற்றத்திலே வந்தது, மூக்குத்தின் பேர் வச்சோம். தங்கம் இன்னொரு தோற்றத்திலே வந்து நெக்லஸின் பேர் வச்சோம். இது எல்லாத்திலும் இருக்கிற தங்கத்தோட வேற இல்லை. பொன்னில் நின்று வந்ததெல்லாமே பொன்னென்றால் அது வேறில்லை. ஒன்றில் நின்று வந்ததெல்லாமே ஒன்றேதான் ரெண்டில்லை. ஒன்றில் நின்று வந்ததெல்லாமே ஹக்கில் நின்று வந்ததெல்லாமே ஹக்கேதான் வேறில்லை. நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, சத்தியமாக நான் இல்லை என்ற உணர்வு உனக்கு வந்துட்டா பார்க்கும் வஸ்துக்கெல்லாம் மௌலாவா நீ பாப்பனி. இப்ப நீ 2 ரப்புக்கு வழிபட தேவையில்லை. எங்கிருந்து உன் தேவை பூர்த்தி செஞ்சாலும் ஒரே ரப்புக்கு தான் நீ தலை குனிவனி. உலகத்திலே காலையிலிருந்து மாலை வரை 1000 தோற்றங்கள் அல்லாஹ் உன் தேவை பூர்த்தி செஞ்சாலும் அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வைத்துக்கொண்டு இவன் ஒரு தேவை பூர்த்தி செஞ்சா அவனுக்கு ஒரு சலாம், அவர் ஒரு தேவை பூர்த்தி செஞ்சார் அவருக்கு ஒரு சலாம் என்று எல்லாருக்கும் நான் தலை குனிந்து கொண்டிருப்பது நல்லதா? இந்த அனைத்திலும் இருக்கிறான ஏக இறைவன், அவனுக்கு முன்னால் தலை குனிவது மேலானதா? அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். ஒருவனாகி அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை குனிவது மேலானதான் அல்லாஹ் கேட்கும். அப்போ முஹப்பத்தை ஈமான் அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த ஈமானை ஏற்றுக்கொண்டாயோ, எந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டாயோ, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வியாழக்கிழமை திக்ர் மஜ்லிஸ்ல உட்காந்து பள்ளிவாசல் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு மட்டும் கலிமா இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நாடி நரம்புகளில் உள்ள போயிடும். அந்த மாதிரி ஆச்சா நமக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போயாச்சா நம்ம? அப்படி ஆனால் என்ன தெரியுமா ஆகும்? கலிமா நம்முடைய நரம்புகளில் ஊடுருவ என்ன தெரியுமா ஆகும்? அந்த கலிமா நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்னைக்காவது கலிமா பழம் சாப்பிட்ருக்கீங்களா? ஆப்பிள் பழம் சாப்பிட்ருக்கீங்க, ஆரஞ்சு பழம் சாப்பிட்ருக்கோம், மாந்தளம் பழம், மாம்பழம், கலிமா பழம் சாப்பிட்ருக்கோம் நம்ம என்னைக்காச்சும்? அல்லாஹ் சொல்ல கலிமாவுக்கும் பழம் இருக்குதுங்க. மசலு கலிமத்தின் தையிபத்தின் கஷஜரத்தின் தையிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபருஹா ஃபிஸ் ஸமா. கலிமாவுடைய மரத்துடைய வேர் பூமியிலே ஊடுருவி இருக்கிறது, அதன் கிளைகள் வானலாக பரவி இருக்கின்றன. வ ஃபருஹா ஃபிஸ் ஸமா தூதி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பியா. அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அந்த கலிமா தன்னுடைய பழத்தை ஒவ்வொரு நொடியும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. யாரு கொடுக்குது? கலிமா உடையவர்களுக்கு கொடுக்குது. யார் அந்த கலிமாவை தன்னுடைய முஹப்பத்தாக ஆக்கிட்டாங்களோ, கலிமாவை காதல் கொள்ள ஆரம்பித்து விட்டார்களோ, கலிமாவுடைய காதலராக மாறி விட்டார்களோ, அந்த கலிமா ஒவ்வொரு நொடியும் பலன் கொடுத்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடியும் கலிமாவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சூஃபியாக்கிட்ட காட்டி கொடுப்பாங்க கலிமாவிட்ட வாங்கி சாப்பிட்றது எப்படி, கலிமாவோட பழம் சாப்பிட்றது எப்படி. நீ தண்ணீர் குடிக்கிறாய், நீ தண்ணீரை இலாஹா பார்த்து குடிக்கிற, அவங்க தண்ணீரை மௌலாவை கொஞ்சிக்கிட்டு குடிக்கிறாங்க. ஷேഖனாய் சொன்னார்கள், கோப்பை வந்துச்சுமா என் முன்னாடி தண்ணீர் கோப்பை, ஒரு நிமிஷம் அதை முத்தம் போட்டு வாயில வச்சா பாட்டேன். அதுலேயே மௌலாவை பார்த்தேன், தலைவாணியில் படுத்தேன், தலைவாணி ஒரு நிமிஷம் முத்தம் போட்டு உட்காந்துனான். மௌலா இந்த சூரத்தில் நீ தானே ரப்பே அப்படின்னு. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஈமானை அவர்களுக்கு முஹப்பத்தாக்கிட்டான். கலிமாவை ஒவ்வொரு நொடியும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபாக்கள். எந்திரிச்சா கலிமா, உட்காந்தா கலிமா, படுத்தா கலிமா. ஃபذ்குருல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அல்லாஹ்வை நின்ற நிலையிலே, அமர்ந்த நிலையிலே, உட்கார்ந்தா படுத்தா சதா அல்லாஹ்வை நினைச்சுக்கோ. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சா இன்னைக்கு இட்லியா தோசையா பீவிட்ட, இன்னைக்கு இட்லியா தோசை, இட்லி வச்சுக்கலாம். இட்லிக்கு சட்னியா சாம்பாரா? இல்லை சாம்பாரே வச்சுக்கலாம். சாம்பார்னா என்ன, துவரம் பருப்பு சாம்பார் வச்சுக்கலாமா, இல்லை பாசி பருப்பு சாம்பாரா? சரி, மதியானம் என்ன, மீனா கறியா, பறக்கிறதா, நீந்துறதா, வந்து நடந்து போகிறதா, ஆடா மாடா கோழியா கழுதியா, இது வாங்கி சிந்தனை எப்படி விளைஞ்சிங்களா? சரி, ஆட்டுக்கறி வாங்கியாச்சு. இதே இன்னைக்கு இன்னைக்கு பிரியாணி மாதிரி போடலாமா, குஷ்கா மாதிரி போடலாமா, இல்லை வறுவலா பொரியலா, சிந்தனை.
24 மணி நேரமாக சாப்பிட்றது சிந்தனை, 24 மணி நேரம் எப்படி ஆக்கிற சிந்தனை, சாப்பிட்ற சிந்தனை. எங்கேயாவது நம்ம கல்வி ஹக்கின் பக்கம் போகுதா? அன்பர் சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, நல்லா சாப்பிடு. நீ இறை ஞானியாக போய்ட்டு சாப்பிட வேணான்னு சொல்லலை. அந்த சுகுது நமக்கு தேவையில்லை. சாப்பிடாமல் இருந்தாங்களே, அது கிறிஸ்தவர்களுடைய சுகுது. நீ நல்லா சாப்பிடு, குலு வஷ்ரபு. அந்த சுகுது சாப்பிடாமல் இருக்கிறது, கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறது, அது ரஹபானியத்தை நிபுத்ததாவா, அது அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட துறவரம். அதை அவர் கடைபிடிக்கவில்லை. இந்த ரஹபானியத்தை நிபுத்ததாவா, கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, காட்டுக்கு போயிடுறது, இதெல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட துறவரம். உனக்கு அந்த துறவரம் இல்லை. ரஹபானியத்தை நிபுத்ததாவா பமார் அவுஹா ஹக்கர் ஆயத்திஹி, அதை எப்படி பேண வேண்டுமோ அப்படி பேணிக் கொள்ளவில்லை. உனக்கு அந்த ரூபானியத்தை தேவையில்லை. நீ நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிட்டுட்டு முன்னாடி சாப்பாடு தட்டு வந்த உடனே பாரு, மூலா இந்த உணவு ஏது அல்லாஹ், இதை நீதான் எல்லாம் இருந்து தேவை பூர்த்தி செய்கிறப்ப பெருமா நான் உணவு அருந்தி முடிச்சுன்னு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதானா ஹாதா வரஸகனாஹு மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. என்னுடைய ஆட்டமோ அசையோ சக்தியோ இல்லாமல், என் திறமை இல்லாமல் இந்த உணவை எனக்கு கொடுத்தாய், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது என்னங்க, காலைஞ்சு கடைக்கு போனது இவன், வேலை செஞ்சது இவன், சம்பாரிச்சது இவன், கடை வச்சது இவன், தொழில் செஞ்சது இவன், எல்லாம் செஞ்சு காசு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்தது இவன், அரிசி வாங்கினது இவன், பருப்பு வாங்கினது இவன், மனைவி சமைச்சாங்க. இவ்வளவு 1000 வேலை செஞ்சுட்டு முன்னாடி சாப்பாடு வந்து பெருமானம் சொல்கிறாங்க, எனது அனுபவத்தின என் முயற்சியும் இல்லாமல், என் உழைப்பே இல்லாமல், எனது முயற்சியே இல்லாமல், உழைப்பே இல்லாமல், எனது ஆட்ட அசைவே இல்லாமல் எனக்கு பிச்சையாக இந்த உணவை கொடுத்தாய ரப்பே, உனக்கே எல்லா புகழும். இது என்ன, நீ காலையில் எந்திரிச்சு கடைக்கு போன, எந்திரிக்க வச்சது யாரு? உன்னை கடைக்கு கொண்டு போனது யாரு? அந்த துணியை பார்த்திய துணியா முத்தஜல்லியா இருந்தது யாரு? உன் குவத்தை வெளிப்படுத்தினது யாரு? உன் கடையில் அரிசி வாங்கின அரிசியா முத்தஜல்லியா இருந்தது யாரு? அரிசியில இருந்தது யாரு? அந்த அரிசியை கொண்டு வர குவத்தை கொடுத்தது யாரு? உன் மனைவி சோறாக்கிறால கிண்ட வச்சது யாரு? அந்த இல்மு கொடுத்தது யாரு? முன்னாடி கொண்டு வந்தது யாரு? உள்ள கொண்டு போனது யாரு? செரிமானமாக்குறது யாரு? மீண்டும் வெளியே கொண்டு வந்தது யாரு? பாரு. இதை பார்க்க சொன்னாங்க சொல்லலாம். இது கலிமாவுடைய வாழ்க்கை. என்ன, 24 மணி நேரமும் காலை எந்திரிச்சிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் பிஸ்மில்லாஹ். இப்போ தண்ணி குடித்தேன், இங்கே என்ன அல்லாஹ் என் தேவை குறித்து செஞ்சான். கிலானா ஹோ தோ ஐசா ஹோ, பிலானா ஹோ தோ ஐசா ஹோ, खुदी का ना खुदी पानी बना अल्लाह अल्लाह. இந்த உணவிலே இருந்து உன் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. தண்ணீரில் இருந்து உன் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. தண்ணி முன்னாடி வந்தவன் அல்லாஹ் மரம் தண்ணி குடிச்சா நீ லா இலாஹ இல்லல்லாஹ் தண்ணி குடிக்கல. தண்ணி முன்னாடி வந்தால் அல்லாஹ் முன்னாடி வரணும். தண்ணீர் முன்னாடி வந்தால் தண்ணியுடைய தோற்றத்தில் ஹக்குதால முன்னாடி வரணும். அப்பதான் நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இதரா கூட தண்ணி குடிச்சேன்னு அர்த்தம். நீ மூமினா தண்ணி குடிச்சேன்னு அர்த்தம். நீ முஸ்லிமா தண்ணி குடிச்சேன்னு அர்த்தம். தண்ணி முன்னாடி வந்தவொன்னா அப்படியே தூக்கி வாயில வச்சு அல்லாஹ் மறந்து குடித்தால் நீ மூமினா குடிக்கல, நீ முஸ்லிமா தண்ணி குடிக்கல. உன் கல்புல இன்னும் ஈமான் ஊடுருவவில்லை என்று அர்த்தம். வலாக்கின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை அவள் கல்பிலே முஹப்பத்தால் ஆக்கினார். அடுத்தது என்ன சொன்னாங்க? வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஈமானை உங்கள் கல்புகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அலங்காரமாக ஆக்கினான். அது நாங்கள் ஈமான் அலங்காரமாக்குறது எப்படி? இப்போ இந்த பாருங்க, இந்த பில்டிங் அலங்காரம் பண்ணாங்க பிள்ளைங்க நேற்று நைட்டு, அதெல்லாம் தொங்க விட்டு, இது என்ன அது பேர் என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் டெக்கரேஷன் தொங்க விட்டுருக்கு, கொடி தொங்க விட்டு அலங்காரம் பண்ணுறான். அலங்காரம் என்றால் என்ன? ஈமானை அலங்காரம் செய்வது எப்படி? நான் சஹாபாக்களுடைய கல்புகளிலே ஈமானை அலங்காரம் செய்தேன் அப்படின்னு தெரியுமா? இங்கே பாருங்க, ஒரு பெண்ணு அழகான பெண்ணாக இருக்கிறாங்க, ஏற்கனவே அழகான பெண் வெள்ளையான அழகாக இருக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த பெண்ணை அலங்காரம் செய்வாங்களா? மனப்பெண்ணுக்கு அப்படி கொண்டு உட்கார வச்சுருவாங்களா? எப்படி அலங்காரம் செய்வாங்கம்மா? காதுக்கு கம்மல் போட்டு, தலைக்கு நெட்டி சுற்றி போட்டு, கைக்கு மோதிரம் போட்டு, கழுத்தில் நெக்லஸ் போட்டு, இதில் கண்ணில் தலையில் பூவெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். பார்த்தீங்களா? அலங்காரம் ஏற்கனவே அந்த புள்ள வெள்ளையாக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்க நல்ல லட்சணமாக இருக்குது, மூக்கு முடியுமா இருக்குது, பல்லாம் கரெக்டாக இருக்குது, விளைஞ்சிங்களா? இது பார்த்தா இது ஏற்கனவே உள்ள அலங்காரம். அப்போ ஈமான் ஏற்கனவே நம்ம கல்பில்
ஒரு அழகிய பெண்ணை போன்று அழகாக இருந்துச்சு. ஆனால் மணமேடைக்கு வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணணும். ஆனால் அதையும் நான் பண்ணிட்டேங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். வஸய்யனஹு உங்கள் சிந்தனை இங்கே இல்லையா? இங்கே பார்க்கல யாரும்? அங்கே வேடிக்கை பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா. வஸய்யனஹு ஈமானை நம்ம கல்விலே அலங்காரம் செய்வது என்றால் எப்படி? எல்லாம் கவனிங்க. இப்போ நெக்லஸ் அழகானது தான். ஒரு பெண்ணை அலங்காரம் செய்வதற்காக நெக்லஸ் வாங்கி வந்தான், காதிலே போடுவதற்காக கம்மல் வாங்கி வந்தான், நெட்டு சுட்டி வாங்கி வந்தான், வளையல் வாங்கி வந்தான். எல்லாத்தையும் ஒரு மூட்டையை கட்டி எனவே ஒரு மூட்டையை கட்டி முன்னாடி வச்சிட்டான். மணப்பெண் முன்னாடி உட்கார வச்சாச்சு. எதுங்க மணப்பெண் அழகாக உட்காந்துருக்கா, எங்கேங்க நகையெல்லாம் போடலையே, நகையை முன்னாடி வச்சிட்டோம் இல்லைங்க. இதான் பார்த்துங்க, இதான் நெட்டி சுட்டி, இதுக்கு பேர் வளையல், இதுக்கு பேர் கம்மல். அழகாக இருக்குமா? அழகாக இருக்குமா? அழகான கம்மல் தான். காதில் மாட்டணும்ல, அதை காதில் மாட்டினா கம்மலுக்கே பெருமை. அப்போதான் ஈமான் அப்பதான் அந்த பெண்ணும் அலங்காரம் செய்யப்படுகிறாள். தனித்தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெண்ணும் அந்த நகையும் தனித்தனியாக இருந்தால் அலங்காரம் உண்டாகாது. விளைஞ்சுங்களா? அந்த பெண்ணோடு அந்த நகையை ஜாயின் பண்ணணும். காதில் கம்மல் மாட்டணும், கையில் வளையல் மாட்டணும், நெக்லஸ் மாட்டினா தான் அலங்காரம். அப்போ ஈமானை அலங்காரம் செய்வது எப்படி? கலிமாவை அலங்காரம் செய்வது எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் அலங்காரம் செய்வது எப்படின்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையின் வணக்க வழிபாடுகள், உங்கள் வாழ்க்கையின் அம்சங்கள் அத்தனையும் கொண்டு வந்து கலிமாவில் ஜாயின் பண்ணணும். கலிமாவை கூட ஒட்டனா தான் அது அலங்காரம். தொழுகிறாய், கலிமாவுக்கும் தொழுகைக்கு சம்பந்தமே இல்லை. இஸ்லாத்தின் கடமைகள் 5, ஒன்று கலிமா சொல்லியாச்சு, இப்போ தொழுகை. அதுக்கு என்னங்க லிங்க்கு? ஒரு லிங்க்கும் கிடையாது. இப்போ இல்லை, நீ உன் கலிமாவை கொண்டு வந்து தொழுகையோட ஜாயின் பண்ணு. இப்போ தக்பீர் கட்டும் போது யா அல்லாஹ் நான் தக்பீர் கட்ட ரப்பே, நீ தான் என்னை தக்பீர் கட்ட வைக்கிற. லா இலாஹ இல்லல்லாஹ். தக்பீர் கட்ட வைப்பவன் யாரும் இல்லை, இந்த கையை தூக்க வச்சவன் யாரும் இல்லை. வதஹர்ரகத் பி ஷஃபதா. நீ அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது உன்னுடைய நாவு, உன்னுடைய உதடு அல்லாஹ்வை கொண்டு தான் அசைது. அப்போ அந்த தொழுகையை கொண்டு வந்து கலிமாவோட ஜாயின் பண்ணாதான் தொழுகைக்கும் அலங்காரம், இந்த ஈமானுக்கும் அலங்காரம். நகையை கொண்டு வந்து அவ மேலே மாட்டினா தான் பெண்ணுக்கும் அலங்காரம், நகைக்கும் அலங்காரம். தனித்தனியாக வச்ச அலங்காரம் இல்லை. நீ தக்பீர் கட்டும் போது கலிமா கல்வியில் வந்துடணும். அதனால தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டவுடனே சொல்லிட்டாங்க, வலா இலாஹ கைருக்க. சொல்லி தான் தக்பீர் கட்டுறாங்க. வலா இலாஹ, உன்னை என்று என்னை தொழு வைக்கிற இலா யாரும் இல்லை. இலா யாரும் இல்லை என்ன அர்த்தம்? என்ன? என் தேவை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை அர்த்தம் என்ன? என்னை தொலை வைக்கக்கூடிய இலா ஒன்றை தவிர யாரும் இல்லை. இந்த தொழுகையை கொண்டு போய் கலிமாவில் ஜாயின் பண்ணு. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். உன் தொழுகையை கொண்டு வந்து கலிமாவோட ஜாயின் பண்ணு. உன் நோம்பை கொண்டு கலிமாவோட ஜாயின் பண்ணு. உன்னுடைய தர்மத்தை கொண்டு வந்து கலிமாவோட ஜாயின் பண்ணு. நான் கொடுக்குறேன்னு கொடுத்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் அள்ளி கொடுத்தேன், நீ கொடுத்த. இது கலிமாவோட ஜாயிண்ட் இல்லாத நான் கொடுத்தேன். நீ எங்கிருந்து முளைச்ச பூசா? உனக்கு கொடுக்கறதுக்கு காசு கொடுத்தது அல்லாஹ், கொடுக்க வேண்டும் என்ற மனசை கொடுத்தது அல்லாஹ். ஆனால் நீ கோடீஸ்வரனா இருந்து கொடுக்கணும்னு ஆசை வந்து ஹயாத்தில் யார் கொடுப்பா? உன்னை படுக்க வச்சுட்டு எவனோ தூக்கி கொடுப்பான். உன் பையன் தூக்கி கொடுத்து அவன் வல்லல் ஆயிடுவான். நீ சம்பாதிச்ச காசு அவன் கொடுத்து அவன் வல்லல் ஆயிடுவான். உனக்கு ஹயாத்து கொடுக்க வச்சது அல்லாஹ். உன் கையில் காசு கொடுத்தது அல்லாஹ். மாலிக்குல் முல்க் ஆகிய அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுக்க வச்சான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நான் எங்கே கொடுத்தேன்? அவன் என்னை கொடுக்க வச்சான். கொடுப்பதற்கு ஹயாத்து வேணுமா இல்லையா? அந்த ஹயாத்து கொடுத்தது அல்லாஹ், இல்மு கொடுத்தது அல்லாஹ், கொடுக்க வேண்டும் நாட்டில கொடுத்தது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, கொடுப்பதற்கு பார்வையை கொடுத்தது அல்லாஹ். இத்தனையும் கொடுத்து பார்க்க வச்சது, கொடுக்க வச்சது யாருங்க? அல்லாஹ். அப்ப என்னை கொடுப்பவனாக ஆக்கியவன் யாரும் இல்லை. இப்போ உன்னுடைய ஜகாத்தை, உன் தர்மத்தை கொண்டு வந்து கலிமாவில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்னை தொழுக வச்சது யாரும் இல்லை, நோம்புக்கு வச்சது யாரும் இல்லை. என் ஷேக் நாயகம் சொன்னாங்க, சர்க்கார் நாயகம், நீ தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் என்னை தொழுக வைத்தான் என்ற உணர்வோடு தொழுதால் விலாயத்தோடு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் என்னை தொழுக வச்சான் என்ற உணர்வோடு தொழுதால் விலாயத்தோடு சொர்க்கம் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவனுடைய நெருக்கத்தையும் கொடுப்பான், சொர்க்கத்தையும் கொடுப்பான். நீ நோன்பு வச்சா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் என்னை நோன்பு வைக்க வைத்தான் என்ற உணர்வோடு கிடைத்தால் அல்லாஹ்வின் நெருக்கமும் கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும். அதே மாதிரி அன்பர்களே, என்னென்னவெல்லாம் நல்ல அமல்கள் இருக்கிறதோ, என்னென்னவெல்லாம் முஆமலாத் முஆஷராத் நல்ல அமல்கள் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்து கலிமா கூட ஜாயின் பண்ணணும். காலை எந்திரிச்சு இருந்து மாலை வரை உன் தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்கிற,
அதையும் அல்லாஹ்வோட கலிமாவோட ஜாயின் பண்ணு. உன் மனைவிக்கு நீ வாயிலே சோறு வைத்தால் நன்மை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவோட ஜாயின் பண்ணு. ஏன்னா இந்த மனைவியில இருந்து என் தேவையை பூர்த்தி செஞ்சு அல்லாஹ் தர யாரும் இல்லை. அன்பர்களே, இப்படியாக நம்முடைய 24 மணி நேர வாழ்க்கையும் கலிமாவோடு ஜாயின் பண்ண அதுக்கு பேர் சொன்னாங்க வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். உங்கள் கல்புகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானை அலங்காரம் செய்து விட்டான்னு சொல்லி காமிச்சான். அலஞ்சிங்களா? அடுத்து அல்லாஹ் சொன்னான் வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர். குஃப்ர்னா என்ன? அல்லாஹ் இலாஹ் இல்லை என்று மறுப்பது. அல்லாஹ் இலாஹ் இல்லை என்று மறுத்து அதுக்கு பேர் என்னங்க? குஃப்ர். அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. ஃபுசூக் என்ன? அல்லாஹ் இலாஹ் என்று தெரிந்த பின்பு அல்லாஹ்வுடனே சேர்ந்து மற்றவர்களும் இந்த தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அல்லாஹ்வும் கொடுக்க தான் செய்கிறாங்க. என்ன அந்த வசதியான மனுஷன் அவர் மனசு வச்சா தான் காரியம் நடக்கும் என்று அந்த என்னென்னாலும் எங்கள் வாப்பா அவர் மனசு வச்சா தான் வீடு எனக்கு எழுதி கொடுப்பாரு. இவ்வாறாக அல்லாஹ் தஆலா இலாஹா விளங்கிய பின்பு வேறொரு வஸ்துவையும் இலாஹா நீ கருதினால் அது ஷிர்க், அது ஃபுஸ்குத். அல்லாஹ் இலாஹா விளங்கிய பின்னால், அல்லாஹ் இலாஹ் என்று நன்கு தெரிந்த பின்னால் விளங்குங்களா, தேவை பூர்த்தி ஆகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேவையை பூர்த்தி செய்து நீ பார்க்கலன்னு சொன்னால் அதுக்கு பேர் இஸ்யான். அது ஒவ்வொரு தேவையை பூர்த்தி ஆகிற பொழுதும் அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யணும்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு பேர் இஸ்யான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் தஆலா வெறுப்பாக ஆக்கினான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன். இந்த நிலையை பெற்றவர்கள் தான் ராஷிதீன்கள், நேர்வழி பெற்றவர்கள். வெறும் மூமின்களை ராஷித் அல்லாஹ் சொல்லல பாருங்க. வெறும் ஈமான் வந்தால் வெற்றி கிடைக்கும், அவ்வளவுதான். நஜாத் கிடைக்கும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும், அல்லாஹ்ட்ட அந்தஸ்து கிடைக்குமா? அல்லாஹ் கிடைப்பானா? அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உன் கல்பிலே ஈமானின் மீது ஒரு காதல் வர வேண்டும், ஈமானை உன் கல்பிலே அலங்காரம் செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் அல்லாஹ் கிடைப்பான் உனக்கு. அதைத்தான் ஷேகுமார்கள் நமக்கு இரவு பகலாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். உன் கல்வியில் ஈமான அலங்காரம் செஞ்சுக்கோ. அல்லாஹின் முன்னால் எல்லா துனியாவுடைய காரியங்களையும் கொண்டு வந்து கலிமாவோட ஜாயின் பண்ணிடும். நீ ஆடை அணிந்தால் மூமினா ஆடை அணி, சாதாரண ஒரு மனுஷனாக ஆடை போகிறதுன்னு அர்த்தம் என்ன? ட்ரெஸ்ஸை மாட்டி வந்துடுற. அந்த ஆடை அணுகிற பொழுது ரப்பே நான் அணியில் நீ தான் எனக்கு மாட்டி விட்ட, தொப்பி மாட்டும்போது நான் மாட்டல, அல்ல நீ தான் எனக்கு மாட்டி விட்ட என்ற உணர்வோடு மாட்டுங்கள். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவன் ஆடை அணுகிறானோ, ஆடை அணுகிற பொழுது ரப்பே என்னுடைய குவத் இல்லை, என் சக்தி இல்லை, நீ தான் எனக்கு இந்த ஆடையை மாட்டி விட்ட ரப்பே என்ற உணர்வோடு எவன் ஆடை அணுகிறானோ அவன் முன்னாடி பின்னாடி செஞ்ச அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிரான். மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர். அப்போ ஆடை அணிவதையும் கலிமால கொண்டு ஜாயின் பண்ணு, உணவு கொடுப்பதையும் கலிமால ஜாயின் பண்ணு, உணவு சாப்பிடுவதையும் கலிமால ஜாயின் பண்ணு. 24 மணி நேரமும் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கிறதையும் ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கிறதையும் கலிமாவுடனே ஜாயின் பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் தான் தஸீனுல் கலிமா, கலிமாவை அலங்காரம் செய்வது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை எனக்கு கொடு அல்லான்னு பெருமானார் கேட்குறாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன் அல்லாஹும்ம ஜஅல்னா மின் ராஷிதீன் என்று கேட்டார்கள். அல்லாஹ் இங்கே பட்ட வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஹிதாயத்தை, இந்த ருஷ்தையை நசீபாக்குவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அசல் கலிமாவை நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்ததை போன்றே கலிமாவுடைய முஹப்பத்தையும் கலிமாவுடைய ஜீனத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.